எடுத்தால் இதுதான் சரியான பக்குவம். இதை அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். சூப்பராக வந்துச்சு பாருங்கள். உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் சாதம் கொஞ்சம் முழுசாக இருக்க மாரி இருக்கும், ஏன்னா வடித்த சாதம்ல. ராகி மாவை இதில் சேர்த்துடலாம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படியே வெந்துட்டு உருண்டி வந்துடும் நம்மளோட களி. இது போல் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தெரியாதவங்க கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய பேர் சொல்கிறீங்க களி ஈஸியாக நீங்கள் கிண்டுறீங்க, ஆனால் எனக்கு தீஞ்சு போயிடுதுக்கா, நீங்கள் சொல்கிற அளவு தான் நான் தண்ணி வைக்கிறேன் அப்படின்றீங்க. நான் அதனால திரும்பி நான் களி செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துடுறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கையில் ஒட்டலை பாருங்கள். மாவை போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம்.